நீங்க யாருங்க நான் பேசிட்டு இருக்கேன் பார்த்துட்டேன். உங்களுக்கு உரிமை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல போயிட்டு இருக்க ஒரு சண்டையை பத்தி தான் பார்க்க போறோம். திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் நடுவுல தான் இந்த சண்டை போகுது. ரொம்ப மோசமான சண்டையா மாறிடுச்சு. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டப்படும். அதே மாதிரி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வேற ஒரு விஷயமும் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் சொல்லணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவி எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு புது சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல்ல 2 வீடியோ மட்டும் நான் போட்டிருக்கேங்க. ஒரு சஸ்பென்ஸ் படத்தை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிஐடியில் சீசன் 2ல இருக்க ஒரு எபிசோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிஐடி பிடிச்சவங்க கண்டிப்பா அதை பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். மிஸ்டர் தமிழன் ஒரு கதையை எக்ஸ்பிளைன் பண்றாருல, அந்த மாதிரி நானுமே பண்ணியிருப்பேன். அவர் அளவுக்கு பண்ண முடியலனால ஏதோ நான் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் பிடிச்சவங்க கண்டிப்பா அந்த சேனலை பாருங்க. பின்டு கமெண்ட்ல நான் தந்திருக்கேன். அதாவது நீங்க கமெண்ட் செக்ஷனை செக் பண்ணீங்கன்னா பின்டு கமெண்ட்னு இருக்கும். அதுல நான் இந்த 2 லிங்க்கும் தந்திருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அது பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோங்க. கானா வினோத்துக்கும் அதுக்கப்புறம் திவாகருக்கும் நடுவில் சண்டை நடக்குது. எந்த இடத்துல வச்சு சண்டை நடக்குதுன்னா, அந்த சர்க்கிள் இருக்குல்ல, அங்க எல்லாருமே சுத்தி நிக்கிறாங்க. ஒரு ஃபேக்டரியில வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழக்கம் மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி திவாகர் ஒரு முழக்கத்தை சொல்றாரு. எல்லாருமே அவர் கூட சேர்ந்த மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது கானா வினோத் ஏதோ பிரச்சனை பண்றாரு போல. என்ன பிரச்சனை பண்றாரு அப்படின்றது தெளிவா நான் பார்த்த வீடியோல இல்லங்க, அதனால எனக்கு அது தெளிவா தெரியல. கானா வினோத் நடுவுல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு போல. திவாகர் ஒரு ஸ்டேஜ்ல அவர் ஏன் சும்மாவே இருக்க மாட்டாரு, அவர் பேச்சுக்கு நான் போனா எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி திவாகர் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு கானா வினோத் தான் பதிலுக்கு கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. 2 பேருக்குள்ளேயே மோதல் மாதிரி ஏற்படுது. பிரவீன் ராஜ் தானே இப்ப வீட்டோட தலையா இருக்காரு. நிறுத்துங்க அப்புறமா பேசிக்கலாம்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா கானா வினோத் இந்த இடத்துல ஒரு ரொம்ப மோசமான விஷயத்தை பண்ணிட்டாருங்க. அது என்னன்னா, நாக்க துருத்திட்டு நாக்க கடிக்கிற மாதிரி பண்ணிட்டு பைத்தியக்காரன் நாய அப்படின்ற மாதிரி திவாகரை பார்த்து சொல்றாருங்க. திவாகர் அவர் ஏங்க என் பேச்சுக்கு வராரு, அதாவது திவாகர் ஒன்று சொல்றாரு, அதுல டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கானா வினோத் நடுவில் ஏதோ சொல்லியிருக்காரு போல. அதனால அவர் ஏங்க என் பேச்சுக்கு வந்துகிட்டே இருக்காரு, அவரை நிறுத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லியிருக்காரு. திவாகர் சொன்னது இவ்வளவுதான். ஆனா கானா வினோத் அதுக்கு ரியாக்ட் பண்ணது ரொம்ப ஓவர். பைத்தியக்காரன் நாயன்னு சொன்னோன்னே எல்லாருமே கானா வினோத் பக்கம் திருப்பிட்டாங்க. எதுக்காக நீங்க அப்பெல்லாம் சொல்றீங்க, அப்படி சொல்லாதீங்கன்ட்டு. கானா வினோத் இங்கேயும் கோவப்படுறாரு. என்ன கோவப்படுறாருன்னா, அவர் சொல்றது யாரும் கேட்க மாட்டீங்க, எனக்கு நான் மட்டும் கேட்குறீங்க, குரூப் சேர்ந்து கேட்குறீங்கன்றாரு. கானா வினோத்தெல்லாம் எல்லாருமே சேர்ந்து டார்கெட்டே பண்ணலங்க. எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்றது பார்வதியை, அதே மாதிரி கமருதீனை கூட இப்போ எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. ஆனால் கானா வினோத் வியானா கூடலாம் எவ்வளோ க்ளோஸாக பேசினவர் தானே. வியானா கூட இந்த இடத்துல கானா வினோத் பண்ணது தான் தப்புன்னு நினைக்கிறாங்க. அவங்க பேசுறதுக்கு வரல, ஆனால் அவங்க நினைக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அரோராவும் அண்ணன் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, இவர் கேட்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜில் கெமி பேச வராங்களா, கெமி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க என்னையே குறை சொல்றீங்கன்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, யாரு தப்பு பண்ணாலும் நான் அதை கவனிச்சு தான் சொல்லியிருக்கேனே தவிர உங்களை குறை சொல்லணுன்றதுக்காகலாம் நான் குறை சொல்ல அப்படின்ற மாதிரி கெமியும் இந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை என்ன தெரியுமா, கானா வினோத் மேலதான் இந்த இடத்துல தப்பு இருக்கு. அவர் தேவையில்லாம இவ்வளவு வார்த்தையை விட்டுருக்க வேணாம். அதாவது திவாகர் பேசினார்னா நீங்க பதிலுக்கு பேசியிருக்கலாம். ஆனா பைத்தியக்காரன் நாயே அதெல்லாம் என்னன்னா, திவாகர் என்னடா நம்மள வீக்கெண்ட்ல இப்படி சொல்லிட்டாரு, விஜய் சேதுபதி கிட்ட மாட்டி விட்டுட்டாரு, அதனால கோவத்தினால வெளிப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்ஷா பேசிட்டாரு. அவ்வளவு ஆர்ஷா பேசினா எல்லாருமே வரதானா செய்வாங்க. மற்ற விஷயத்துல கூட தலையிடாம இருக்காங்க, ஆனா இவ்வளவு ஆர்ஷா பேசினா வரதானா செய்வாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டாங்க. இப்ப கானா வினோத் கிட்ட போதுமான ஒரு பதில் இல்ல, சாலிடா ஒரு பதில் இல்ல. கானா வினோத் நீங்களா எதுக்கு வரீங்க, வராதீங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இழுத்துட்டு இருக்காரு. திவாகர் இவ்வளவு நேரம் அமைதியா தாங்க இருக்காரு. திவாகர் பேசவே இல்லை. ஏன்னா கானா வினோத் இங்க இருக்க எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்கிறதுனால திவாகர் அமைதியா தான் இருக்காரு. எல்லாம் சமாளிச்சு இடத்துல கானா வினோத் செட்டில் ஆக போகும்போது இவர் சும்மா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ச்சியா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்னு திவாகர் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. அப்ப எஃப்ஜே இருக்கான்ல, நீங்க அமைதியா இருங்கண்ணே, பரவாயில்ல, பிரச்சனை முடிஞ்சிருச்சுண்ணே, அமைதியா இருங்கன்ற மாதிரி யாரு எஃப்ஜே திவாகரை கண்ட்ரோல் பண்றான். இப்ப திவாகர் யாரவரையே எஃப்ஜே கூட கொஞ்சம் ஐக்கியம் ஆயிட்டாருங்க. நீங்க இப்ப லைவ்லலாம் பாத்தீங்கன்னா தெரியும், எஃப்ஜே தான் திவாகர் கூட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல, அவங்க 2 பேர் கொஞ்சம் செட் ஆயிட்டாங்க போல. ஆனா இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் பண்ணது தப்பு தாங்க. ஏன்னா கானா வினோத் தான் முதல்ல இடவிடமா வார்த்தையை விட்டாரு, பைத்தியக்காரன் நாய. நீங்க என்ன சொல்றீங்க, அவர்கிட்ட என் செருப்புக்கு சமம்னு சொல்றாரு, ரொம்ப மட்டமா பேசுறாருன்னு கானா வினோத் சொல்றாரு. கானா வினோத் தான் இந்த இடத்துல ஆரம்பிச்சது. இப்ப நீங்க பைத்தியக்காரன் நாய, பைத்தியம் அப்படின்லாம் சொன்னா அவர் பதிலுக்கு வார்த்தை விடுவாரா மாட்டாரா? அப்ப திவாகர் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரா? பதிலுக்கு அவர் 4 வார்த்தையை விடுவாரு. இப்படிதான் உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா திவாகரை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் கூட நம்ம பேசாமே இருந்தாலும் பரவாயில்ல, சண்டையே இல்லாம இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. ஆனா கானா வினோத்
திவாகரன் நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா திவாகரன் நோண்டினா தான் நம்ம வெளியே தெரியும்னு கானா வினோத்துக்கு தோணுது போல. என்னன்னு தெரியல, கானா வினோத் அவர் பண்றதுக்கே அவர் வெளியே தெரியுறாரு, நல்லா தான் பண்றாரு, எல்லார்கிட்டயும் காமெடி பண்றதெல்லாம் நல்லா பண்றாரு, பாடுறது நல்லா தான் பண்றாரு. ஆனா கானா வினோத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இந்த வாரம் நம்ம போயிடுவோமோன்ற மாதிரி பயம் வந்துருச்சு. திவாகரன் நோண்டலான்றதுக்காக நோண்டின மாதிரி தான் இந்த ஃபைட்டை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. இந்த ஃபைட்டை ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா யாராவது பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா நம்ம வீடியோவை பார்க்குற யாராவது ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. என்ன நடந்தது, யார் மேல தப்பு யார் மேல சரின்றது நீங்க சொல்லுங்க. ஏன்னா கானா வினோத் மேல தப்புன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அங்க இருக்க எல்லாருமே வந்து கானா வினோத்தை தான் கண்ட்ரோல் பண்ண வராங்க. அண்ணன் ஏன்னா இப்படி பேசுறீங்க, ஏன்னா கானா வினோத் தான் தேவையில்லாம வார்த்தையை விட்டாரு. ஸோ அதனால எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணாங்க. இருந்தாலும் எப்படி சண்டை ஆரம்பிச்சது அப்படின்றத பார்த்தவங்க சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.